1981 ஜூலை 29 இங்கிலாந்து இளவரசர் பிரின்ஸ் சார்ல்ஸ் மற்றும் லேடி டயானா ஸ்பென்சர் ஆகியோரின் திருமணம் நடைபெற்றது. இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் மூத்த மகனான இளவரசர் சார்லஸ் எதிர்காலத்தில் இங்கிலாந்தில் மன்னராக பொறுப்பேற்க வேண்டியவராக இருந்தார். அவருக்கு திருமணம் செய்வதற்காக பல ஆண்டுகளாக முயற்சிகள் நடைபெற்று வந்தன. நீண்ட தேடலுக்கு பின்னர் லேடி டயானா ஸ்பென்சர் அவருக்கு பொருத்தமானவராக கண்டறியப்பட்டார். இளவரசி டயானாவின் முழு பெயர் டயானா பிரான்சஸ் ஸ்பென்சர். அவர் ஒரு பிரபலமான இங்கிலாந்து அரச குடும்பமான ஸ்பென்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த குடும்பம் பல தலைமுறைகளாக அரச குடும்பத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்டிருந்தது. டயானா சிறுவயது முதலே இசை, நடனம் உள்ளிட்ட கலைப்புலங்களில் ஆர்வம் மற்றும் திறமை கொண்டவர். டயானா குழந்தைகளை மிகவும் நேசிப்பவராக இருந்தார். இதன் காரணமாக கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் ஒரு மாண்டசரி பள்ளியில் பணியாற்றினார். இவரது இளமைக்கால வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது. ஆனால் அரச குடும்பத்துடனான உறவுகள் காரணமாக அவர் அரச வட்டாரங்களில் அடிக்கடி வலம் வந்தவர். அப்படிப்பட்ட நிகழ்வுகளின் போது டயானா முதன்முறையாக இளவரசர் சார்லஸை 1977ஆம் ஆண்டு சந்தித்தார். அவர்கள் 1981 பிப்ரவரியில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர். இவர்களை பற்றிய செய்திகள் ஊடகங்களில் தொடர்ந்து வெளியாகத் தொடங்கின. மக்கள் மத்தியில் டயானா மிகவும் பிரபலமானார். டயானாவின் குடும்பப்பாங்கான தன்மை, பண்பாடு, கண்ணியமான நடவடிக்கைகள், மக்கள் மீது அவர் காட்டிய அன்பு, மனிதநேயம் ஆகியவை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. இந்நிலையில் அவர்களது திருமண தேதி அறிவிக்கப்பட்டது. திருமணம் நடைபெறும் இடமாக பாரம்பரியமான வெஸ்ட்மின்ஸ்டர் அபேக்கு பதிலாக சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. லண்டன் நகரம் முழுவதும் சாலைகள் அலங்கரிக்கப்பட்டன. பாரம்பரிய படைகளின் அணிவகுப்பு, குதிரை வண்டி பேரணி என உலகமே வியந்து நோக்கிய அற்புதமான அரச குடும்ப நிகழ்வாக டயானா சார்லஸ் திருமண நிகழ்வு இருந்தது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், அரச குடும்பத்தினர் போன்றோர் நேரில் வந்து திருமணத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டயானாவின் திருமண உடை 25 அடி நீளமுள்ள ட்ரெய்லிங் வெயில் உடன் மிகச்சிறந்த முத்துக்களை கொண்டு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆடை அலங்காரம் பின்னாளில் மிகவும் பிரபலமானது. மக்கள் இந்த திருமணத்தை ஃபெய்ரி டேல் வெட்டிங் என கொண்டாடினர். உலகம் முழுவதும் சுமார் 75 கோடி பேர் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்வை பார்த்தனர். இது 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த அரச குடும்ப திருமணமாக வரலாற்று பக்கங்களில் பதியப்பட்டது.